Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அமெரிக்கா இஸ்ரேல் போரினால் ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டு கச்சா எண்ணெய் வர்த்தகம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் சர்வதேச அளவில் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. அமெரிக்கா போரை முடிவுக்கு கொண்டு வந்தால் மட்டுமே ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்தை அனுமதிப்போம் என ஈரான் திட்டவட்டமாக கூறி வரும் நிலையில் தங்கள் எச்சரிக்கையை மீறி பயணிக்கும் கப்பல்கள் மீது கடுமையான தாக்குதலையும் நடத்தி வருகிறது. கடந்த மார்ச் 5ஆம் தேதி ஹோர்முஸ் நீரிணையில் பயணித்த எண்ணெய் கப்பல் மீது ஈரான் முதல் முறையாக தாக்குதல் நடத்தியபோது ஒட்டுமொத்த உலகமுமே அதிர்ச்சியில் உறைந்தது. இந்நிலையில் தாக்குதலின் போது என்ன நடந்தது என்ற விவரம் குறித்து கப்பலில் முதன்மை பொறியாளராக பணியாற்றியவரும் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவருமான சசிகுமார் என்பவர் தமிழ்ஜனம் தொலைக்காட்சிக்கு பிரத்யேகமாக பேட்டியளித்துள்ளார். கடந்த மார்ச் 5ஆம் தேதி ஹோர்முஸ் நீரிணையில் பயணித்த எண்ணெய் கப்பலில் மாலுமிகள் உறங்கிக் கொண்டிருந்தபோது ஈரான் தாக்குதல் நடத்தியதாகவும் அது தங்களை மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியதாகவும் தெரிவித்துள்ளார். இரவு 1:20 மணியளவில் நடத்தப்பட்ட திடீர் தாக்குதலில் இருந்து மீள 2 மணி நேரத்திற்கும் மேல் ஆனதாகவும் சசிகுமார் மிரட்சியுடன் தெரிவிக்கிறார். எங்கள் கப்பல் அந்த வளைகுடா போரில் தாக்கப்பட்டுச்சு. எங்கள் கப்பல் தாக்கப்பட்டு அங்கிருந்து எங்களுடைய கப்பல் 2 நாள் பயணம் மேற்கொண்டு கப்பலோடைய அடுத்த கட்ட வேலைகளுக்காக வந்தோம். இந்த அனுபவம் எப்படி மனதளவில் சொல்லி புரிய வைக்க முடியாத அளவுக்கான அனுபவமாக தான் இருந்துச்சு. எதிர்பாராத நாங்கள் உறங்கிக்கிட்டு இருக்கும்போது நைட்டு 1:20க்கு அடித்தாங்க. அந்த நேரத்தில் எல்லாரும் பதறி அந்த அதிர்வை உணர்ந்து அதிலிருந்து வெளியில் வர்றதுக்கே எங்களுக்கு சில நிமிஷங்கள் ஆச்சு. இருந்தாலும் நாங்கள் ஆல்ரெடி பல விதமான எமர்ஜென்சிக்கு பயிற்சி பெற்று இருக்கிறதுனால உடனே நாங்கள் அதுக்கு எப்படி தன்னிலை ஆயத்தப்படுத்திக்கணுன்ற ஒரு நிலைமைக்கு வந்தோம். கப்பலில் எண்ணெய் டேங்கிற்கும் தண்ணீர் டேங்கிற்கும் இடைப்பட்ட பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டதால் தங்களால் உயிர் பிழைக்க முடிந்ததாகவும் அசாதாரண சூழலில் எப்படி செயல்பட வேண்டும் என்ற பயிற்சி ஏற்கனவே அளிக்கப்பட்டிருந்ததால் துரிதமாக செயல்பட்டு 2 நாட்களில் துறைமுகத்தை அடைந்ததாகவும் சசிகுமார் கூறுகிறார். தங்களது எண்ணெய் கப்பல் மீது ஈரான் தாக்குதல் நடத்திய சமயத்தில் குடும்பத்தினருடன் வீடியோ காலில் பேசியதை நினைவு கூர்ந்த சசிகுமார் தனது மகள் கதறி அழுதபோது தான் உடைந்து விட்டதாக தெரிவிக்கிறார். பதற்றமான அந்த சூழலிலும் தனது மகளுக்கு தைரியமூட்டியதை சசிகுமார் உருக்கத்துடன் விவரிக்கிறார். இந்தியாவுக்கும் நான் இருந்த இடத்துக்கும் 2.5 மணி நேரம் டைம் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. அந்த டைம் டிஃப்ரென்ஸில் காலையில் 4 மணி போல் என்னுடைய மகளுக்கு கால் பண்ணேன். தூங்கிக்கிட்டு இருந்த மகள் என்னப்பா, எப்படிப்பா, ஏன்பா இந்த நேரத்தில் என்ன கேட்டா, ஒன்றும் இல்லைம்மா, நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இருன்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு அடுத்த கட்ட நகர்வுக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. நான் மற்ற மாலுமிகளை ஒருங்கிணைச்சி அவங்கள அடுத்த தாக்குதல் வந்தால் எப்படி பண்ணணுன்ற அளவுக்கு தான் நான் தயாராக வேண்டிய சூழ்நிலையில் நிலைமையில தான் இருந்தேன். அதனால் இதை மனதளவுலையும் சரி, தார்மீக இதுவில் பார்க்கும்போது யாரும் ஃபேஸ் பண்ணாத ஒரு அனுபவம் தான். அது ஒரு சவாலான அனுபவம் தான். அதை எப்படி புரிய வைக்கிறதுன்றது ரொம்ப ஒரு சிரமமான, மனதளவில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் அது. ஹோர்முஸ் நீரிணையில் பயங்கரமான தாக்குதல் நடத்தப்பட்ட போதும் அதில் இருந்து மீண்டு சவாலான நேரத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதற்கு உதாரணமாக மாறியிருக்கிறார் சசிகுமார்.